சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கல் பண்டிகையை ஒட்டி அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்த நிலையில் வேலூர் சரகத்தில் விதிகளை மீறி இதுபோன்ற விஷயத்தில் ஈடுபட்ட 31 ஆம்னி பேருந்துகளுக்கு 1,17,000 ரூபாய் வசூல் செய்து போக்குவரத்து துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் விவரிக்க கேட்போம். கூடுதல் விவரங்கள் என்ன பிரபாகரன்? வணக்கம். பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்கள் ஆம்னி பேருந்துகளை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. இதனை சாதகமா பயன்படுத்திக்கிற ஆம்னி பஸ்கள் அதிக அளவு கட்டணத்துல வசூலி செய்தா போக்குவரத்து துறைக்கு தொடர்ந்து புகார் எழுந்திருக்கு. அந்த வகையில அனைத்து இடங்கள்லயும் வாகன தணிக்கையை மேற்கொள்ள போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் அனைத்து போக்குவரத்து துறை அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டிருந்தாரு. அந்த வகையில வேலூர் போக்குவரத்து சரகத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டோல்கேட்ல போக்குவரத்து துணை ஆணையர் நெல்லையப்பன் தலைமையிலான வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் கடந்த 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து சோதனை நடத்தி வந்துருந்தாங்க. இந்த சோதனையில 4 மாவட்டத்துல ஒட்டுமொத்தமா 255 ஆம்னி பேசுகள் விதிமீறல்களில் ஈடுபட்டதும் அளவுக்கு அதிகமா கட்டணம் வசூலித்ததும் தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து அந்த 255 பேருந்துகளுக்கும் ஒட்டுமொத்தமா 1,17,000 ரூபாய் அபராதம் விதித்திருப்பதாகவும் போக்குவரத்து அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து இது போல ஆம்னி பஸ்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கைகள் பாயும் என்றும், இது போல அதிக கட்டணங்கள் வசூலித்தா கட்டாயம் கடுமையான நடவடிக்கை பாயும்னு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் இந்த விதிமீறல்களில் ஈடுபட்ட சில பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் நடைபெறும் என்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.